ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய 5 வார்த்தைங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. இதனுடைய மீனிங் மட்டும் தெரிஞ்சிக்காமல் யாரும் இருந்துடாதீங்க, சரியா? எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் காமிக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் மண்ணில் குழி தோண்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு திடீர்னு ஒரு மரப்பொட்டி ஒரு பூட்டோட இருக்குது. அதை நீங்கள் திறந்து அதில் என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் காமிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆர்வம் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஒரு புது விஷயத்தை நம்ம அதை பற்றி நோண்டி தெரிஞ்சு ஆராய்ஞ்சு அது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஸோ அதை தான் க்யூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது தான் க்யூரியாசிட்டி. ஓகேயா? இந்த க்யூரியாசிட்டியை இன்னொரு மாதிரி கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா? இப்போது ஒரு சில கோயிலுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து க்யூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். கீழே டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். I am fully filled with the curiosity to know about curiosities of the temple. இதில் என்ன சொல்கிறாங்க? அந்த டெம்பிளோடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக எனக்கு வந்து நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன், நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, க்யூரியாசிட்டிக்கு 2 அர்த்தம். ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று சிறப்பம்சங்கள்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அலாக்ரிட்டி. அலாக்ரிட்டினா ஒரு கீன்னஸ். ஓகேயா? கீன்னஸ்னால் ஒரு இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் வின் பண்ணிட்டீங்க, அவார்டு கொடுக்கறதுக்கு உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு போய் அந்த அவார்டை வாங்குறீங்கல்ல, உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வருதில்ல, அந்த ஒரு நர்வஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாங்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த அலாக்ரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு பூரிப்பு தன்மையோடு போய் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த உங்களுக்கான அவார்டை, அதை தான் வந்து அலாக்ரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். she accepted the invitation with alacrity. அவள் வந்து அலாக்ரிட்டியோட அந்த ஆர்வத்தோட அந்த இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்டிமசி அப்படின்னா ஒரு நெருக்கம், ஒரு க்ளோஸ்னஸ். ஓகேயா? சென்டென்ஸ் பாருங்கள். தி இன்டிமசி பிட்வீன் எ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் ஒரு இன்டிமசி, ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் க்ளோஸ்னஸாக இருக்குது பார்த்தியா? ஸோ அதை தான் இன்டிமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? செக்ஷுவலாக கொண்டுட்டு போவேன்னா இன்டிமசின்றது ஒரு நெருக்கம், அவ்வளோதான். அந்த ஒரு பிணைப்பு, ஸோ அந்த க்ளோஸ்னஸ் தான் அந்த. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபேண்டசினா என்னன்னு தெரியும். கற்பனைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கற்பனையான உலகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா? ஸோ அதுதான் ஃபேண்டசி. இந்த ஃபேண்டசி யாருக்கு அதிகமாகலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இருக்கும். மோஸ்ட்லி ஆஸ்பிரன்ஸ்லாம் இருக்கீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. திடீர்னு வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், பாஸ் பண்ணிவிட்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபேண்டசி, அந்த கற்பனையான உலகம். ஓகேயா? சென்டென்ஸ் பாருங்கள். டோன்ட் ஆல்வேஸ் பி இன் யோர் ஃபேண்டசி வேர்ல்டு. எப்பொழுதுமே உங்களுடைய கற்பனை உலகத்தில் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கர்ட்டசி அப்படின்னா கர்ட்டசினா ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ், அந்த மரியாதை தரதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் கர்ட்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹேட் பீன் ட்ரீட்டட் வித் அ டிகிரி ஆஃப் கர்ட்டசி. ஸோ அவன் எப்படி வந்து ட்ரீட் பண்ணப்பட்டான், ஒரு கொஞ்சம் மரியாதை கொடுத்து. அந்த கர்ட்டசின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ், மரியாதை, அந்த பொலைட்னஸ், ஒரு பெரியவங்க கிட்ட வந்து ஒரு பொலைட்னஸ். ஸோ அதுதான் கர்ட்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 வார்த்தை: க்யூரியாசிட்டி, அலாக்ரிட்டி, இன்டிமசி, ஃபேண்டசி, கர்ட்டசி. ஸோ இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறவங்க ஓகே, தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாய்.